எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி அத்தை எதுக்குமே இப்படி படபடன்னு எழும்பியா? மெதுவா எழும்பணும் சரியாம்மா? இப்படி எல்லாம் வேகமா எழும்ப கூடாது. யார் வந்தாலும் சரி. நீ இப்போ சும்மா இல்ல, வயித்துல பிள்ளை வச்சிருக்கவ கொஞ்சம் பொறுமையா தான் நிக்கணும், பொறுமையா தான் நடக்கணும், பொறுமையா தான் எல்லா வேலையும் செய்யணும். எழுந்திருக்கும் போது பார்த்து பொறுமையா கை ஓடி எழும்பணும். என்னம்மா எத்தே எக்கா மகட்ட பாத்தியலா? அவளுக்கு எப்படி படபடன்னு இருக்கு நீ? ஆமா பத்ராலி, நீ சொல்லும்போது கூட நான் நம்பல. பார்த்த உடனே நானும் கண்டுபிடிச்சிட்டேன். முகம் நல்ல குளிர்ச்சியா தான் இருக்கு. ஆமாக்கா, நானும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க என்ன பாருங்களா, நம்ம சாரோஜினிக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். ஐயோ, நான் மாசமாவே இல்ல. இதுல எதுக்கு இப்படி சொல்லியவ? அப்படி என்ன என் முகத்துல தெரியுது? நான் சும்மா தானே இருக்கேன். அக்காட்ட வர சொன்னேன் நான் மாசமா இல்ல. நீ இது என்னடானா ஆம்பளை பிள்ளையா தான் இருக்குன்னு பேசிட்டு இருக்காவ. சோன எப்படி சொல்லி புரிய வைக்க? பத்ராலி அப்ப நமக்கு பியாரு தான் பிறக்க போறானோ? ஆமாக்கா, பியாரு தான் பிறக்க போறேன். நீங்க போய் ஸ்கேன் கூட பண்ணண்டா. நான் சொல்லி காண்டு பாமா ஆம்பளை பிள்ளை தான். அதுவும் சுக பிரசவத்துல பிறக்க போது பாருங்க. இது எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கவ? என் வயித்துல பிள்ளையே இல்ல, வேற எங்க இருந்து சுக பிரசவத்துல பிறக்கும்? நான் அக்காட்ட சொன்னேன் இல்ல, அவ எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. அவளே நம்பல போல இருக்கு, அதனால தான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. இப்ப என்ன செய்ய? நான் இவட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு ஒரு மாதிரி வருதுன்னு சொன்னது பெரிய தப்பாயி போச்சே. எல்லாத்துக்கும் ஆனந்த் மாமா தான் காரணம். அவி சொன்னதுனால தான் நான் அப்படி சொன்னேன். இல்லைன்னா நான் அப்படி சொல்லியிருக்கவே மனைவி வேற மாசமா இருக்கேன்னு நினைச்சிட்டாவளே. சோ கடவுளை, இப்ப என்ன செய்ய? ஏக்கா சாரோஜினி எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படணும்? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோமா? அங்கனா அவளுக்கு தனி ரூம் இருக்கு, அழகா படுத்து கிடந்து ரெஸ்ட் எடுப்பா. இங்க எல்லாரும் வந்து போற இடத்துல அவளுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல. ரெஸ்ட் எடுக்கவே முடியாது, பேச்சு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதனால நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். காங்க நீங்களும் நானும் பாத்துக்கிடுவோம் அவளை. மத்தவிய வேணா ஒரு மாசம் இங்க இருந்துட்டு வரட்டும். நீ சொல்லியதும் சரிதான் பத்ராலி, நானும் அதான் நினைச்சிட்டு வந்தேன். இவளை வீட்டுல கூட்டிட்டு வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி ஜூஸ் கிசு கொடுத்து பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம். பத்தியா இங்க வீல்வலே தூருக்கு போறேன்னு சொல்லி வந்திருக்காவ. அதுல இவளே நீங்களும் பாத்துக்கிடுங்கன்னா சங்கடமா இருக்கும். அதனால இவளை வீட்டுல கூட்டிட்டு வைக்கதான் நல்லது பத்ராலி. ஆமாக்கா, எனக்கு அதுதான் தோணுது. எம்மாடி சாரோஜினி, வீட்டுல வந்து இருக்கியாம்மா அத்தை கூட? இல்ல வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். இல்லம்மா, உன் நல்லதுக்கு தான் சொல்லியே. நீ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் தனியா அங்க வீட்டுல இருந்தேன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வயாம படுத்து கிடக்கணும் போலே இருக்கும். இங்க எல்லாரும் கூட இருக்கும்போது நீ ஒரு இடத்துல போய் படுக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. எத்த அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். எனக்கு படுக்கலாம் ஒண்ணும் வேண்டாம். சாரோஜினி, உனக்கு இப்ப தெரியாதுமா, போக போக தான் கஷ்டமா இருக்கும். 4 மாசத்துக்கு இனி தலை நீட்டி இருக்க முடியாது. இப்படியே மேல படுத்தே கிடக்கணும்னு தோணும். நாளை என் மூத்த மகன மாசமா இருக்கும்போது அக்கா தான் தினமும் சோறு பொங்கி தருவாவ. அப்ப நாங்க ஒன்னா தானே இருந்தோம். என் மாமியாரை இனி நல்லா பாத்துக்கிடுவாவ. அவியலும் நல்ல குணம் தான். சாப்பிட்டு அந்த ஆளு படுத்து உறங்குவேன். தட்டுல இருந்தே சாப்பிட்டு கையை கழுவிட்டு அந்த ஆளு படுத்துக்கிடுவேன். உனக்கு இனி அப்படிதாம்மா இருக்கா? அதுக்கு தான் சொல்லியும் இந்த வீடு இனி சரிபட்டு வராது. நீ அங்க வாமா, நீ நாங்க நல்லா பாத்துக்கிடியோம். ஏத்த அதெல்லாம் வேண்டாத்த, நான் இங்கே இருக்கேன். எனக்கு எதுவும் செய்யல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு இங்கே இருக்கதான் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இந்த நேரத்துல 4 ஆட்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறியே. அங்கதான் ரூம்குள்ளேயே அடைஞ்சிட்டு கிடப்பா. இங்க வந்து எப்படி இருக்கியோன்னு நினைச்சிட்டு வந்தேன். பரவாயில்லங்க, எல்லாரும் கூட நல்லா பேசி வாங்கி நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. இவியல்வ கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படியல்ல, இதுலயே எனக்கு தெரியுதுமா. ஆனாலும் நானும் பத்ராலியும் நல்லதுக்கு தான் சொல்லியும். ஏத்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சாதாரணமா தான் இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அதான் பத்ராலி சொன்னாலேம்மா, இப்ப ஆரம்பங்கிறதுனால ஒண்ணும் இருக்காது. போக போக தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க. 4 மாசம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். வாமா, வீட்டுக்கு போயிருவோம்னா ஆனந்திட்டு பேசி. இல்ல நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சாரோஜினி சொன்ன கேளுமா, நல்லதுக்கு தானே சொல்லியா? ஏலா சாரோஜினி, நீ உண்டாயிருக்கியமே கேள்விப்பட்டவங்க அக்கா தான் சொன்னா. இந்த நல்ல விஷயத்தை கேட்ட நேரத்துல இருந்து என்னால அந்த இருப்பு கொள்ளையில தான் ஓடி வந்துட்டேன். எப்படிலாம் இருக்கா? நல்லா இருக்கியா?
எல்லாம் எதுவும் வேண்டாம் உன்கிட்ட சொன்னேன்ல. என்னம்மா சொன்னா? சாப்பாடு கேட்டியோ? எப்ப பாரு சாப்பாடு ஜூஸ்லயே இரு. நான் உன்கிட்ட என்னக்கா சொன்னேன்? ஏலாமா உன்கிட்ட எதை கேட்டிருக்கல, என்ன சொன்னேன்? அது ஒண்ணு இல்லம்மா, மாங்காய் சாப்பிடக்க ஆசையா இருக்குன்னு நினைக்கேன். ஆவியலுக்கு வெட்டிட்டு மிச்ச மாங்காய் கேட்டா கடக்க நான் வெட்டிட்டு வந்து கொடுக்கேன். எம்மா சரோஜினி, மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கோம்மா. இல்லத்த பரவாயில்லம்மா, இந்த நேரத்துல கூச்சப்படக்கூடாது. என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் சாப்பிடணும். மாங்காய் வெட்டிட்டு வந்தா நல்லா சாப்பிடுமா, ஒன்றும் தப்பு இல்லை. அது உனக்கு நல்லது. உனக்கு என்னெல்லாம் நாக்குக்கு பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிடு, உனக்கு ரொம்ப நல்லது. ஆமாம்மா, உனக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடு, உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. நீ மாசமா இருக்கானே, ராசாப்பி ஏதோ இனிப்பு செஞ்சிட்டு கிடக்கா. அதை வேணா நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லத்தா, எனக்கு எதுவுமே வேண்டாம். சரிம்மா, அப்ப படுத்துக்க, நாங்க கொஞ்சம் கழிச்சு வர வெளியே இருக்கோம். ஏலா சரோஜினி, எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? இப்படி பியாட்ல அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காத. எது தந்தாலும் நல்லா தின்னு. வாயால எடுத்தாலும் பரவாயில்ல, தின்னுட்டு வாண்டியது. அப்பதானே பிள்ளைய நல்லபடியா பெத்து எடுக்க முடியும். அம்மா சொல்லியது உனக்கு புரியுதாடா? எது தந்தாலும் நல்லா திங்கணும். நான் போய் வெளியே சம்மந்திட்ட பேசிட்டு இருக்கேன், நீ உங்க அக்காட்ட பேசு. அக்கா பார்த்து ரெஸ்ட் எடுப்பு, நான் பிறகு வாரேன். ஷோ, என்னதான் பிரச்சனை எல்லாருக்கும்? எதுக்கு நான் சொல்லாமலே இந்த மாதிரி நடந்துக்கிட்டியாவ? அவர் என்னை எட்டு கூட பார்க்க மாட்டேங்காரு. நான் பேசினா கூட உனக்கு இந்த வீட்டில் இருக்க ஆசை வந்துட்டு உங்க மாதிரியே பார்க்காரு. இது வேற எல்லாரும் நான் மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு போறவ, அவர் என்ன நினைப்பாரு? ஏக்கா, எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு பத்தியா? நான் கூட சரோஜினி தப்பா நினைச்சிட்டேன். ஒரு மாதிரி வருது ஒரு மாதிரி வருது, சும்மா தான் நடிச்சுட்டு கிடக்கா அப்படின்னு நினைச்சேன். மாசமா இருந்திருக்காளக்கா, அதான் அப்படி ஓடி ஓடி போய் படுத்திருக்கா. இனி அவளை நம்ம தாக்கா நல்லா பாத்துக்கிடணும். நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு வரப்போகுது. எவ்வளவு சந்தோஷமான விஷயம்லா. ஆமா குஷ்பு, அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளையெல்லாம் பெருசானக்கு பிறகு வேற சின்ன பிள்ளைகளே இல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு வீடு. ஆமாக்கா, நெட்ட மாதிரிக்கு தானே கடைசியா பிள்ளை பிறந்துச்சு. அவ பிள்ளையும் நல்லா வளர்ந்துட்டா. இனி சரோஜினி பிள்ளை தான் நம்ம எல்லாருக்கும் செல்ல பிள்ளை. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆமா குஷ்பு, நம்ம கூடவே என்ன இருக்க போகுது. நம்ம அத்தையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காவ. யாருக்கு தான்க்கா சந்தோஷமா இருக்காது குழந்தை வரது? எனக்கே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். ஆமா குஷ்பு, ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போய் சரோஜினி கொடுக்க போறேன். நீ இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கு நீ குவாரி கொடு. சரிக்கா. என்ன ராசாப்பு, முகெல்லாம் ரொம்ப மலர்ச்சியா இருக்கு. அம்மையும் சித்தியும் மரத்தடியில உட்கார்ந்துருக்காவ. எப்போ வந்தாவ? இப்பதாங்க வந்தவ. அத்தை வேற வந்திருக்காவ. ஏதோ விசேஷமா? ஏங்க விசேஷம் தான். இனி நம்ம வீட்டுல தினமும் விசேஷம் தான். என்ன சொல்ற ராசாப்பு, தினமும் விசேஷமா? அப்படி என்ன நடந்துட்டு? ஏத்தான் குழந்தை வரப்போகுது. நெட்ட மாதிரி என்னமா சொல்றா? ஆமாத்தான், குழந்தை வரப்போகுது. ரோசாப்பு, நான் மறுபடியும் அப்பாவா போறேனா? சோ, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க வேற? பாருங்க, என் தங்கச்சி வேற சிரிக்கா. ரோசா பக்கம் எனக்கு சிரிச்சிருப்பா வருது. பாருங்க, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணியாவ. ரோசாப்பு, இதுல கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கு வயசாயிட்டா இல்ல எனக்கு தான் வயசாயிட்டா? குழந்தை வர போதுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. ஏங்க நம்மளுக்கு இல்ல, வேற யார் குழந்தை உண்டாயிருக்கா? உன் தங்கச்சியா? எத்தா நான் இல்ல. பிறவே வேற யாரு? நெட்ட மாதிரியா? குழந்தையாரே, கங்கராச்சுலேஷன். ஒத்த பிள்ளையோட நிறுத்திட்டியேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ரெட்ட பிள்ளை பிறக்க போகுது. இது வேற உங்களுக்கு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கா? அடுத்த மாசம் உண்டாயி அதுக்கு அடுத்த மாசம் பெத்து எடுத்துறீ. என்னது அடுத்த மாசமா? அப்ப இப்போ உண்டாவலையா? இப்போ உண்டாயிருக்கிறது நாங்க இல்ல, புது ஜோடி சரோஜினி உண்டாயிருக்காத்தான். அப்படியா? சின்ன குழந்தையாரு உண்டாயிருக்காளா? இவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். ரோசாப்பு, நம்ம பெரியம்மா பெரியப்பா ஆக போறோம். தம்பி ஆனந்துக்கு பிள்ளை பிறக்க போகுது. ஆமாங்க, அதை சொல்லிதான் எல்லாரும் பேசி சந்தோஷப்பட்டு இருக்கோம். அதுக்கு தான் சரோஜா அம்மையும் வந்திருக்காவ. அப்படியா? இது கூட புரிஞ்சுக்கிட முடியாம நான் நீ தான் மாசமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ரோசாப்பு. இப்ப ஏதாவது போய் வாங்கிட்டு வரணுமா சொல்லு, உடனே ஓட்டி போய் வாங்கிட்டு வரேன். கறி எடுக்கணுமா, கெட்டா வெட்டணுமா, ஊருக்கே சோறு போடணுமா? என்ன சொல்றீங்க? ஊருக்கே சோறு போடணுமா? ஆமா, சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை நம்ம கொண்டாடாண்டாமா? நான் வயித்துல குழந்தை வச்சிருக்கும் போது கூட இவ்வளவு சந்தோஷப்பட்ட மாதிரி இல்ல நீங்க. உங்க தம்பி பொண்டாட்டி உண்டானதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? இருக்காதா பின்ன, அவன் சின்ன பையன். அவன் அப்பா வைட்டாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோசாப்பு. பரவாயில்லங்க. ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்க, சாப்பிடுறீங்களா?
ஸ்வீட் என்ன ஸ்வீட்டு? இப்பயே சொல்லு, கடை வெட்டிடலாம். ஊரை கூப்பிட்டு விருந்து வச்சிடலாம். இல்ல 4-5 நாட்டுக்கோழியாவது அடிச்சிடலாம். என்ன வேணும் சொல்லு ரோசாப்பு, ஒரே நிமிஷத்துல கொண்டு வரேன். எதுவும் வேண்டாங்க, நாங்க அவியல் வச்சு சாம்பார் வச்சிட்டோம். ஐயோ, அவியல் எல்லாம் வச்சு இன்னைக்கு சமாளிக்க முடியுமா? இருக்க சந்தோஷத்துக்கு 2 கடாயாவது வெட்டணும். ஐயோ ஏத்தான் நான் கூட தான் உண்டானே, அதுக்கெல்லாம் நீங்க ஒரு கடை கூட வெட்டலையே. கொழுந்தியாரே, வளகாப்புக்கு வெட்டணும்ல? வளகாப்புக்கு இவளுக்கு தான் வெட்டலாம். இல்ல கொழுந்தியாரே, கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்குள்ள குட் நியூஸ் வந்திருக்குல்ல, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோசாப்பு என்ன வேணுமா சொல்லு. எனக்கு ஒண்ணு வேண்டாங்க, சரோஜினிக்கு ஏதாவது வேணா வாங்கி வந்து கொடுங்க. ஏன் மைனி, அவளுக்கு என்ன? சொல்லுமா, சரோஜினி குழந்தை உண்டாயிருக்கா? அப்படியே தம்பி பொண்டாட்டி மாசமா இருக்காளா? ஆமாம்மா செல்லம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வர்ற போதுமா. ஆமனே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மைனி, அவன் எங்க இருக்கா? போய் பாக்க. வீட்டுக்குள்ளதான் இருக்க செல்லம்மா, போய் பாரு. ஏங்க, நீங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குழந்தையாட்டவே என்னதான் வேணுமான்னு கேளுங்க. அவ என்ன கேட்கல அதை செஞ்சு கொடுங்க. அப்படியே உடனே குழந்தையாட்ட கேட்டுருவான். ஏக்கா, குழந்தை வந்துட்டா அவ சொல்லுங்க. ஐயோ குஷ்பு, நான் சொல்ல மாட்டேன், நான் எப்படி சொல்ல? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீ சொல்ல. ஐயோ, எனக்கும் சொல்ல ஒரு மாதிரியா இருக்கு, நீயே சொல்லியிருக்கா. நான் எப்படி அவகிட்ட சொல்ல? ஏங்க, உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க. தம்பி, இன்னைக்கு அவியல் தான் இருக்கா, அதை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? என்னது இது, இந்த மனுஷன்ட்ட நான் என்ன சொல்ல சொன்னா அவ என்ன சொல்லிட்டு இருக்காவே? ஏங்க, நான் இதையே சொல்ல சொன்னேன். உங்க தம்பிக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன், அந்த நல்ல விஷயத்த சொல்லுங்க. ரோசாப்பு, அவனுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? தம்பி, உனக்கு தெரியும்ல? என்னதுண்ணே? அந்த உன் மாமியார் வந்திருக்காவ சரோஜினிய பாக்க. நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இது தெரியுதுண்ணே. பாரு ரோசாப்பு, தம்பிக்கு எல்லாம் தெரியுது. தம்பி ஆனந்த், இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கெடா வெட்டி கொண்டாடாம எப்படி அவியல வச்சு கொண்டாட முடியும்? ஏனே, புதுசா வந்திருக்காவ எப்பவும் ஆரோக்கிய தானே, இதுக்கு கிராய வெட்டி கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டா? புது வரவு ஒண்ணு வரப்போகுது, நீ என்னடா சாதாரணமா சொல்லிட்டா? புது வரவா? யாருனே புது வரவு? அத்தை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்திருக்காவனே. ஐயோ, நாங்க அத்தையே சொல்லலப்பா, உனக்கு. எனக்கா? என்னதுனே? பாத்தீங்களா, அவருக்கு ஒண்ணும் தெரியல, நீங்க சொல்லுங்க. தம்பி ஆனந்த், கங்க்ராச்சுலேஷன் பா. எதுக்குண்ணே? குழந்தை தெரியாத மாதிரியே எவ்வளவு நேரம் நடிங்க. நான் கூட உங்களை என்னமோ நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த அளவுக்கு போன நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணி, என்ன நீ சொல்றிய? குழந்தை கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு அண்ணி? எல்லாம் நீ அப்பாவா போறதுக்கு தான்ப்பா.